ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குரூப் 4ல் டிஎன்பிசி பொதுத்தமிழ் பார்க்க போகிறோம். முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். 50 மதிப்பெண்களுக்கு. முதலாவது கேள்வி, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர்? ஆப்ஷன் சி, கா சச்சிதானந்தன். இரண்டாவது கேள்வி, முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என தொடங்கும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் சி, இரட்டுற மொழிதல். மூன்றாவது கேள்வி, உரைநடையின் அணிகலன்கள் என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ, எழில் முதல்வன். நான்காவது கேள்வி, கலையியல் யானை கரிகால் வளவ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் ஏ, புறநானூறு. ஐந்தாவது கேள்வி, வலிமிகின் வலி இல்லை என கூறியவர்? ஆப்ஷன் சி, ஐயூர் முடவனார். ஆறாவது கேள்வி, நடுங்கு சுவல் அசைத்த கையல் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் டி, முல்லைப்பாட்டு. ஏழாவது கேள்வி, செங்காந்தல் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி, பண்பு தொகை. எட்டாவது கேள்வி, டெம்பஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. ஆப்ஷன் பி, பெருங்காற்று. ஒன்பதாவது கேள்வி, உண்டால் அம்ம இவ்வுலகம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் டி, புறநானூறு. பத்தாவது கேள்வி, குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் சி, புறநானூறு. 11வது கேள்வி, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் சி, கலிங்கத்து பரணி. 12வது கேள்வி, அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் டி, நற்றிணை. 13வது கேள்வி, காலின் 7 அடி பின் சென்று இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் பி, பொருணர் ஆற்றுப்படை. 14வது கேள்வி, கில்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி, வணிகக்குழு. 15வது கேள்வி, என் கதை என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. 16வது கேள்வி, அறமறக் கண்ட நெறிமான் அவயம் என மன்றங்களை பற்றி கூறும் நூல்? ஆப்ஷன் ஏ, புறநானூறு. 17வது கேள்வி, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி? ஆப்ஷன் சி, நிரல் நிறை அணி. 18வது கேள்வி, மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர்?
ஆப்ஷன் சி கு அழகிரிசாமி. 19வது கேள்வி, இஸ்மத் சந்நியாசி என்ற சொல் எந்த மொழியை சேர்ந்தது? ஆப்ஷன் பி பாரசீகம். 20வது கேள்வி, மெய்முறை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி வேற்றுமை தொகை. 21வது கேள்வி, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஆப்ஷன் டி அருளப்பன். 22வது கேள்வி, கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர். ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. 23வது கேள்வி, சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்றவர் யார்? ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். 24வது கேள்வி, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். இந்த கவிதை யாரை பற்றியது? ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி யார் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் கூறியிருப்பார். ஓகேங்களா? ஸோ 25வது கேள்வி, அறமும் அரசியலும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ மு வரதராசனார். 26வது கேள்வி, ரெனைசன்ஸ் தமிழாக்கம் தருக. ஆப்ஷன் பி மறுமலர்ச்சி. 27வது கேள்வி, நிறை என்ற ஓரசை சீரின் வாய்ப்பாடு. ஆப்ஷன் பி மலர். 28வது கேள்வி, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். ஆப்ஷன் ஏ அகவற்பா. 39வது கேள்வி, கூர்வேல் குவையி மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே இவ்வரிகளிலும் பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. 30வது கேள்வி, நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என்ற கவிதையை எழுதியவர். ஆப்ஷன் டி கண்ணதாசன். 31வது கேள்வி, இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேர்லாதனின் இயல்பு என்று கூறியவர். ஆப்ஷன் பி நச்செல்லையார். 32வது கேள்வி, உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று குறிப்பிட்டவர். ஆப்ஷன் ஏ பெருங்கடுங்கோ. 33வது கேள்வி, வள்ளல் எழுவரின் கொடைப்பெருமையை கூறுபவை. ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. 34வது கேள்வி, இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் சி புறநானூறு. 35வது கேள்வி, கூப்பா ராஜகோபாலன் பிறந்த ஆண்டு மற்றும் இடம். ஆப்ஷன் பி 1902 கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. 36வது கேள்வி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் மற்றும் ஆண்டு.
ஆப்ஷன் சி மாப்போ சிவஞானம் 1966ஆம் ஆண்டு பெற்றிருப்பார். 37வது கேள்வி, சூரிய வம்சம் என்ற புதினத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் டி கந்தசாமி. 38வது கேள்வி, கங்கை படலம் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் பி அயோத்தியா காண்டம். 39வது கேள்வி, சிலை 70 என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் டி கம்பர். 40வது கேள்வி, செங்கீரை பருவம் எந்த மாதத்திற்குரியது? ஆப்ஷன் சி 5 to 6ஆம் மாதம். 41வது கேள்வி, கம்பர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ சோழ நாடு. 42வது கேள்வி, அசும்பிய என்ற சொல்லின் பொருள்? ஆப்ஷன் பி ஒளி வீசுகிற. 43வது கேள்வி, பெண்பார் பிள்ளை தமிழில் பொருந்தா பருவம்? ஆப்ஷன் பி முத்தம். 44வது கேள்வி, கம்பர் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது? ஆப்ஷன் ஏ மதுரை கலம்பகம். 45வது கேள்வி, ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த ஆட்டம் தற்போது பெண்களாலும் ஆடப்படுகிற ஆட்டம் எது? ஆப்ஷன் டி தப்பாட்டம். 46வது கேள்வி, 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்ற மரபுடைய ஆட்டம்? ஆப்ஷன் ஏ தேவராட்டம். 47வது கேள்வி, பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 8 வகைப்படும். 48வது கேள்வி, வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளவர்? ஆப்ஷன் சி குணசேகரன். 49வது கேள்வி, மாசற விசித்த வார்புரு வல்பின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் ஏ புறநானூறு. 50 முடி என்ற சொல்லின் பொருள்? ஆப்ஷன் ஏ தலை. அவ்வளோதான் கைஸ், 50 கொஷின் முடிஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.